கோட் கிளைமாக்ஸில் சிவகார்த்திகேயன் சொன்ன வசனம் வெற்றி செய்யும் விஜய் ரசிகர்கள் மறைமுக ஆட்டமாடிய வெங்கட் பிரபு. சமீபத்தில் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படம் கலவையான விமர்சனம் பெற்று வந்தாலும் நடிகர் விஜய்க்கு இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்துவிட்டது. இது எல்லாம் சரியாக அமைந்துவிட்டாலும் நடிகர் சிவகார்த்திகேயன் கிளைமாக்ஸ் காட்சியில் தோன்றியதுதான் சமூக வலைதளத்தில் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது. தி கோட் திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் நடிகர் மோகனை சிவகார்த்திகேயனிடம் விட்டு அங்கிருந்து விஜய் செல்வார். குறிப்பிட்ட அந்த காட்சியில் சிவகார்த்திகேயன் விஜயிடம், நீங்க இதைவிட முக்கியமான வேலையா போறீங்க, இதை நான் பாத்துக்கிறேன் என்று சிவகார்த்திகேயன் சொல்வார். விஜய் ரசிகர்கள் தாண்டி மற்றவர்களையும் இந்த காட்சி ஊச்சு கொட்ட வைத்தது. சமூக வலைதளத்தில் இந்த காட்சி பேசும் பொருளானது. சிவகார்த்திகேயனை நெட்டிசன்கள் வறுத்தெடுக்க தொடங்கினர். விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகேயன் தான் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா என்றும் அவருக்கு சரியாக நடிக்கவும் வராது என்ற ரீதியில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. பொதுவாக இந்த காட்சியை அலசினால் விஜய் பெருந்தன்மையாக இந்த காட்சியில் நடித்திருப்பார். அடுத்த தலைமுறைக்கு அவர் வழிவிட்டு இந்த காட்சியில் சிவகார்த்திகேயனுக்கு அவர் இடம் கொடுத்திருந்தாலும் விஜயின் இடத்திற்கு சிவகார்த்திகேயன் வர இன்னும் அவர் நிறைய விஷயங்கள் சினிமாவில் பண்ண வேண்டும் என்பதே இங்கு பொதுவான கருத்தாக இருக்கிறது. விஜய் போன்று அவருக்கு ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் முழுமையாக அமையாது. காதல் கதைகளிலும் காமெடி கதைகளிலும் ஆதிக்கம் செலுத்திய அவர் ஆக்ஷன் அவதாரத்தையும் அவ்வப்போது சூஸ் செய்து நடித்து வந்தார். அதில் ஒர்க் அவுட் ஆனது மாவீரன் திரைப்படம் மட்டுமே என்பது இங்கு சினிமா ரசிகர்கள் கருத்தாக இருக்கின்றது. என்னதான் சிவகார்த்திகேயன் விஜய் போல் தன் திரைப்படத்தில் மேனரிசம் காட்டினாலும் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் விஜயை ட்ரோல் செய்து மிமிக்ரி செய்த கதையும் உண்டு. அதுபோன்று ஒரு மேடையில் அவர் விஜயை மிகவும் மிமிக்ரி மூலம் ட்ரோல் செய்தது அப்போதைய காலத்தில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சையானது. தான் நடிக்கும் படங்களில் சிவகார்த்திகேயன் விஜயை பற்றி பெரிதாக பேசியிருக்க மாட்டார். அஜித் பற்றி ஒரு சில படங்களில் பேசியிருப்பார். தி கோட் பட காட்சியில் சிவகார்த்திகேயன் தோன்றியது வழியே வந்து திணிக்கப்பட்ட கேமியோ என பலர் தங்கள் ஆதங்கங்களை கொட்டி தீர்க்க ஆரம்பித்து விட்டனர். இந்த நிலையில் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் விஜய் தன் மகளிடம் நீ யார் ஃபேன் என கேட்க அதற்கு தலை என்று பதிலளிப்பார். தியேட்டரில் இந்த காட்சி அஜித் ரசிகர்களுக்கு ஆரவாரமாக இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் அது தல தோனி என சமூக வலைதளத்தில் விவாதம் செய்ய தொடங்கிவிட்டனர். இங்குதான் இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பமாகிறது. விஜய் மகளாக நடித்த நடிகை அபிக்தா நீங்க யார் ஃபேன் என ஒரு பேட்டியில் கேட்க நான் விஜய் ரசிகர், ஆனால் எனக்கு 2 பேரையும் பிடிக்கும் என சொல்லியிருப்பார். அஜித் ரசிகர்கள் மங்காத்தா போல் கோட் இல்லை என சொல்லி வந்தாலும் குறிப்பிட்ட அந்த காட்சியில் தலை என்பது தோனியா அல்லது அஜித்தை குறிப்பிட்டாரா என வெங்கட் பிரபுவை மறைமுகமாக விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டனர். சிவகார்த்திகேயன் கிளைமாக்ஸில் தோன்றிய காட்சி இன்று சமூக வலைதளத்தில் மிக பெரும் பேசும் பொருளாக. காரணம், விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு அந்த இடத்திற்கு சிவகார்த்திகேயன் வந்துவிடுவார் என்று எண்ணி இயக்குனர் அந்த காட்சியை வைத்தாரா அல்லது சிவகார்த்திகேயனுக்கு இதுபோன்ற ஆசை உள்ளதா என்பதுதான். எது எப்படி இருந்தாலும் விஜய்க்கு பிறகு அந்த இடத்திற்கு சிவகார்த்திகேயன் வருவது சாதாரண காரியம் இல்லை என்பதே இங்கு சினிமா ரசிகர்களின் கருத்தாக பார்க்கப்படுகிறது.